பேருந்தில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை எதிரொலியாக அரசு பேருந்து நடத்துனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட்டு கேட்கலாம். ராமசுந்தரம், என்ன நடந்தது? அந்த நடத்துனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது என்ன மாதிரியான துறை நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க ராமசுந்தரம். கோவையிலிருந்து திருநெல்வேலிக்கு நேற்றைய தினம் இரவு புறப்பட்டு வந்த அரசு பேருந்து ஒன்றுல மகாலிங்கம் என்பவர் நடத்துனராக கோயம்புத்தூர் சேர்ந்த மகாலிங்கம் என்பவர் நடத்துனராக இருந்திருக்கிறார். அவரை பேருந்து வந்திருந்த போது தூத்துக்குடி திருநெல்வேலி எல்கையை சேர்ந்த ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு 25 மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருவரும் அந்த பேருந்துல பயணம் செய்திருக்கிறார். அவர் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய நிலையில் விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்தபோது அந்த நடத்துனர் அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண் அவரது உறவினர்கள் மற்றும் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்த நிலையில அவர்கள் இன்றைய தினம் பேருந்து வரும் நேரத்தை கணக்கிட்டு புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்தார்கள். உடனடியாக அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நடத்துனரை பிடித்து புறக்காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக புறக்காவல் நிலையத்தில் போலீசார் மேலப்பாளையம் போலீஸ் தகவல் தெரிவித்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டார்கள். சம்பவம் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து நடத்துனர் மீது பல்வேறு பிரிவுகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அவரை நீதிமன்ற காவலில் அனுப்புவதற்கான நடவடிக்கையும் மேலப்பாளையம் போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஓடும் பேருந்துல அரசு பேருந்துல நடந்த இந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் சிந்தரவு பிரச்சனை காரணமாக தற்போது நெல்லை மாநகர் பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. தற்போது அந்த நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளில் மேலப்பாளையம் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.